காப்போம் நாம், பயன்களை பெறுவோம் நாம். தமிழின் செல்வம் பனைமரம், தலைமுறைக்கு சொல்லுவோம் நாம். மாலைய பள்ளி முடிந்து மகிழ்ச்சியுடன் நடந்து வந்தார்கள். அழகனும் வண்ணமயிலும் அன்புடன் பேசிக் கொண்டார்கள். சாலையோரம் கண்டார்கள், சிறிய கருப்பு பழம் ஒன்றை எடுத்து வைத்து பார்த்தார்கள். என்ன இது என்று தெரியாமல், தாத்தா தாத்தா சொல்லுங்கள், இந்த பழம் என்னவென்று சிரித்தபடி தாத்தா சொன்னார். இதுதான் பனம்பழம் குழந்தைகளே, சுவையாகும் சத்து நிறைந்தது சொன்னார் அவர் அன்புடன். கேட்ட குழந்தைகள் ஆச்சரியத்தில் மகிழ்ந்தார்கள். உயர்ந்து நிற்கும் பனைமரம் 12 உறுப்புகள் கொண்டது. ஒன்றொன்றும் பயன் தரும் கற்பக மரம் என போற்றப்பட்டது. பனங்கிழங்கு உணவாகும், உடலுக்கு பலம் தரும், பனஞ்சாறு இனிப்பு தரும், கற்கண்டு கருப்பட்டியாகும், நுங்கும் நலம் தரும் உணவு, நம்மை நலமாக வைத்திடும். புயலையும் தாங்கும் வலிமை பனை மரத்துக்கு உண்டு பாருங்கள். நீரை சேமித்து நிலத்தடி நிலையை உயர்த்தும் நண்பன் இது. பனையோலைச் சுவடிகளில் பண்டைய கதை வாழ்கிறது. நம் முன்னோர் அறிவையும் நமக்கு கூறிக் கொண்டிருக்கிறது. பறவைகள் வாழும் வீடு, பனைமரம் தரும் அடைக்கலம், அதை வெட்டினால் அவை இழக்கும். வாழ்விடமும் அமைதியும். மரங்களின்றி மனிதரில்லை என்று தாத்தா சொல்லினார். பனை மரத்தை காப்போம் நாம், என்று குழந்தைகள் உறுதியேற்றனர். பனங்கொட்டையை நட்டு வைத்து புதிய மரம் வளர்ப்போம், தமிழ்நாட்டு பெருமை பனை என்றும் காக்க முனைவோம்.